சரி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எல்லாரும் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஆமா. நான் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வாழணுங்கிறது எத்தன பேத்துக்கு கனவாவே போயிருது அப்படிங்கிறது தெரியல. கடன்ல மாட்டிக்கவே கூடாது. அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நிரந்தரமா தீர்வு வேணும் அப்படின்னா, எந்த கோவில் ஆமா. வச்சிருப்பாங்க? வழக்கமா சொல்லுவோம். "கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்" ம். அப்படின்னு வார்த்தையே சொல்லுவோம். அப்போ கடன் எவ்வளோ ப்ரெஷரா இருக்கும். கடன்ல இன்னொரு பிரச்சனையும் உண்டு. கொடுத்த கடனை கேட்கும்போது ஒருத்தர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். ம். இல்லையா, அங்கேருந்து நீ குடுத்தேன்னா குடுத்துடணுமான்னு திருப்பி எதிர் பேச்சு ஆமா. பேசுவான். நீ கொடுக்கவே இல்லைன்னு மறுத்து பேசுவான். இப்போ 3 விஷயத்துல மனசு வருத்தமா இருக்கும். ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். கோடிக்கணக்கில காசு குடுத்துட்டேன் சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதான்னு வழி சொல்லுங்க கேட்டிருக்காங்க. ம். அதே மாரி சார் ஃபோன் எடுத்தாலும் அவன் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஓகே. சொல்கிறாங்க. இது எங்கே தான் சார் முறையிடுறது ம். கேட்குறாங்க. அதுலேயும் சில கடன்கள் எப்படின்னுக்குன்னா கைமாத்தா வாங்கிடுவாங்க. ம். இந்த சொந்த பந்தங்கள் விஷயத்துலையோ நட்புகள்லையோ கூட கொடுப்பான் அப்புறம் தரேன்னு வாங்குவாங்க, தரமாட்டாங்க. திரும்பவும் கேட்கவும் முடியாத கேட்கவும் முடியாது. சூழ்நிலைகள். கேட்டால் அவங்க மிஞ்சி பேசுவாங்க. அது மிஞ்சி பேசுறதை இவங்க எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிக்கல். அதாவது இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுடைய எக்ஸ்ட்ரீமிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரை போன் பண்ணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் மாசாணி அம்மன் ஆனமலை. ஓகே. இந்த அம்மாள்கிட்ட போங்க, நீங்கள் மனமுறி வேண்டுங்க. எதுவுமே இந்த அம்பாள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நேர்மையான விஷயமாக இருந்தால் நடத்தி கொடுத்துருவோம். அதில் சந்தேகமே கிடையாது. நேர்மையானது. என்னுடைய கோரிக்கை நேர்மை, நடத்தி கொடு, அவ்வளோதான். அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நீதிகள்னு ஒன்று இருக்கும். அதில் ஆமா. மிளகா அரைப்போம். மிளகா அரைச்சி அந்த ம். லிங்கத்துக்கு சாத்துறதுன்னு வழக்கம் உண்டு. பெண்கள்னா பெண்கள் சைட்லேயும், ஆண்கள்னா ஆண்கள் சாத்துவாங்க. உங்கள் நேர்மையில் அங்கே டெஸ்ட் உண்டு. அந்த ஓகே. மிளகா இருக்குது இல்லைங்களா, அதை அரைக்கும் போது நல்லா நெடியெல்லாம் வரும். அது நேர்மை இல்லாமல் நீங்கள் பிராது கொடுத்தீங்கன்னா உங்கள் கையேறியும். ஓகே. அப்போ புரிஞ்சுக்கலாம், சரி நம்ம வந்து கரெக்டான ஆசாமிகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை சாமி கொடுத்துரும், தண்டனை நமக்கும் கொடுக்கும். இல்லை அந்த சைடு கொடுக்குற மாதிரி நமக்கும் கொடுக்கணும்ல. ஆமா. நம்ம தப்பான ஆட்கள் தப்பான விஷயத்தை பற்றி நம்ம அங்கே போய் எந்த செய்வனை பண்ணுறதெல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் உத கொடுக்கும்.